ஸ்டார்லைனர் விண்கலம் ஒரு காலத்தில் மனித விண்வெளி பறக்கத்தில் ஒரு புரட்சிகரமான முன்னேற்றமாக கருதப்பட்டிருந்தது. தற்போது தொழில்நுட்ப சிக்கல்களும் தாமதங்களும் காரணமாக மிகவும் அவமானகரமான முடிவை எதிர்கொள்வதற்கான சாத்தியமுள்ளது. சர்வதேச விண்வெளி நிலையம் ISS இலிருந்து அதை அண்மிக்க அன்டாக் முடியாமை மற்றும் சாத்தியமான நிலையில் குழு இல்லாமல் திரும்பிச் செல்ல வேண்டிய அவசியம் காரணமாக விண்வெளி சமூகத்தில் தீவிரமான விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. நாசா சமீபத்தில் CFT-1 குழு மிஷனுக்கும் எதிர்கால திட்டங்களுக்கும் முக்கியமான புதுப்பிப்புகளை வழங்கியுள்ளது. இது ஸ்டார்லைனர், ஸ்பேஸ்எக்ஸ் இன் டிராகன் மற்றும் முழு ISS மிஷன் மீதான ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும். நாசா க்ரூ 9 மிஷன் தாமதத்தை அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தியுள்ளது. இது விரைவில் விண்ணில் ஏவப்படவிருந்தது. நாசாவின் கமர்ஷியல் குரூப் திட்ட மேலாளர் ஸ்டீவ் ஸ்டிட்ச் இன்படி நிறுவனம் மற்றும் ஸ்பேஸ்எக்ஸ் இப்போது செப்டம்பர் 24 செவ்வாய்க்கிழமைக்குள் ஏவுவதற்கு திட்டமிட்டுள்ளன. இந்த தாமதத்திற்கு ஸ்டார்லைனர் விண்கலத்தில் நடைபெறும் சிக்கல்களே காரணமாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனால் நாசா தன் திட்டங்களில் முக்கியமான மாற்றங்களை செய்ய வேண்டி வந்துள்ளது. இதற்காக நாசா க்ரூ 9 மிஷனில் 2 விண்வெளி வீரர்களையே அனுப்ப முடிவு செய்துள்ளது. இதனால் ISS-இல் ஸ்டார்லைனர் இல் இருக்கும் 2 விண்வெளி வீரர்கள் நீண்ட நேரம் தங்கியிருக்கலாம். இந்த விண்வெளி வீரர்கள் க்ரூ 9 மிஷனுடன் 2025ஆம் ஆண்டு பிப்ரவரியில் திரும்பும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் இந்த 2 குழு உறுப்பினர்களின் அடையாளம் இதுவரை தீர்மானிக்கப்படவில்லை. க்ரூ 9 மிஷனின் தாமதமும் ஸ்டார்லைனருடன் தொடரும் சிக்கல்களும் நாசாவின் மாற்று தீர்வை யோசிக்கச் செய்துள்ளன. ஒரு பேக்கப் திட்டத்தில் க்ரூ 8 கார்கோ பெலட்டில் 3 குழு உறுப்பினர்களை அமைக்கலாம் என்று கூறப்படுகிறது. இதனால் ஸ்டார்லைனர் இல் க்ரூ 9 வரும் முன்னே அண்மிக்க நேரிடலாம். இந்த சூழ்நிலை போயிங்க்கு ஒரு முக்கியமான பின்னடைவாக இருக்கும். ஏனெனில் இது ஸ்டார்லைனரின் அடிப்படை செயல்பாடுகளை நிறைவேற்றுவதில் திறமையற்றதன் வெளிப்பாடாக இருக்கும். எனவே அண்மிக்கும் மற்றும் விண்வெளி வீரர்களை பாதுகாப்பாக பூமிக்கு மீட்டுத்தர இயலாத நிலை உருவாகும். இது ஸ்டார்லைனர் திட்டத்தின் முடிவின் ஆரம்பமாக இருக்கக்கூடும். குறிப்பாக விண்கலம் இந்த தேவைகளை பூர்த்தி செய்ய தவறினால். ஸ்டார்லைனர் தனது சிக்கல்களை தீர்க்க முடியாவிட்டால் 2 சாத்தியமான முடிவுகள் இருக்கலாம். முதல் சூழ்நிலையில் சிக்கல்கள் மிக கடுமையாகவோ அல்லது மீள் நுழைவு அதிக ஆபத்தில் உள்ளதோ என்றால் விண்கலத்தை விண்வெளியிலேயே விட்டுவிடலாம் அல்லது பூமியின் வாயுவியல் அடுக்கு விட்டு செல்லும்போது அது சுட்டெரிய வைக்கலாம். இரண்டாவது சூழ்நிலையில் சிக்கல்கள் மேலாண்மை செய்யக்கூடியதாக இருந்தால் போயிங் மற்றும் நாசா ஸ்டார்லைனரினை பூமிக்கு திரும்ப முயற்சி செய்யலாம். முக்கியமாக அதன் செயல்திறனை மதிப்பீடு செய்யும் மற்றும் எதிர்கால மிஷன்களுக்கான சிக்கல்களை தீர்க்கும் முயற்சியாகவும். இருப்பினும் இவை அவசரகால நடவடிக்கைகள் மட்டுமே என்று நினைவில் கொள்ள வேண்டும் மற்றும் நாசா இன்னும் ஸ்டார்லைனர் தனது சவால்களை 1 மாதத்திற்குள் அடக்கி எடுக்கும் என்று எதிர்பார்க்கிறது. ஸ்டார்லைனர் இன் சிக்கல்களை தீர்த்துவிட்டால் விண்வெளி வீரர்கள் பூக் மற்றும் சூனி வில்லியம்ஸ் ஸ்டார்லைனர் இல் விரைவில் ஆகஸ்ட் மாதத்தில் திரும்பலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இருப்பினும் இந்த நல்லாட்சமான முன்னோக்கில் சந்தேகத்தின் நிழல் உள்ளது. குறிப்பாக அண்மிக்கும் மென்பொருள் சிக்கல்கள், ஹீலியம் கசிவுகள் மற்றும் த்ரஸ்டர் தோல்விகள் காரணமாக க்ரூ 9 மிஷனின் தாமதம் நிலையை மேலும் சிக்கலாக்கியுள்ளது. இதனால் ஸ்டார்லைனர் சமீபத்திய சோதனை முடிவுகளை மதிப்பீடு செய்யவும் தேவையான செயல்பாடுகளை நிறைவேற்றவும் மேலும் நேரம் கிடைத்துள்ளது. சமீபத்திய மற்றும் கவலையூட்டும் சிக்கல்களில் ஒன்றாக ஸ்டார்லைனர் இன் அண்மிக்கும் மென்பொருள் சிக்கலாகும். தற்போதைய மென்பொருள் விண்கலத்தை ISS இலிருந்து அண்மிக்க முடியாமல் உள்ளது. இது தற்போது உள்ள சவால்களை, ஹீலியம் கசிவுகள் மற்றும் த்ரஸ்டர் தோல்விகளையும் மேலும் சிக்கலாக்குகிறது. ஒரு மனித விண்கலத்திற்கு டாக்கிங் மற்றும் அன்டாக்கிங் போன்ற அடிப்படை செயல்பாடுகள் அவசியம். உண்மையில் ஸ்டார்லைனர் ஈவ் செயல்பாடுகளில் போராடுவது இது மேலும் சிக்கலான செயல்பாடுகளை எப்படி கையாளும் என்ற கேள்வியை எழுப்புகிறது. போயிங்க்கு ஓர் அன்டாக்கிங் மென்பொருளை புதுப்பிக்க சுமார் 1 மாதம் ஆகும் என்று கூறப்படுகிறது. க்ரூ 9 மிஷனின் தாமதத்திற்கு இது ஒரு காரணமாகும். இந்த மென்பொருள் புதுப்பிப்பு ஸ்டார்லைனருக்கு தானியங்கி முறையில் அன்டாக் செய்யும் திறனை வழங்குவதற்காக செய்யப்படுகிறது. இது எந்த விண்கலத்திற்கும் ஒரு முக்கியமான செயல்பாடாகும். விண்கலத்தில் கைமுறை மற்றும் தானியங்கி இரண்டையும் கொண்டிருப்பது பொதுவானது. ஆனால் தானியங்கி அன்டாக்கிங் மென்பொருளை புதுப்பிக்க தேவையான நிலை விண்கலத்தின் நம்பகத்தன்மையை குறிக்கிறது. இந்த நிகழ்வுகளை முன்னுள்ள வைத்து 2 ஸ்டார்லைனர் விண்வெளி வீரர்களும் ஸ்பேஸ்எக்ஸ் இன் டிராகன் விண்கலத்தில் பூமிக்கு திரும்பலாம் என்பதும் சாத்தியமே.
இந்த அனைத்து சிக்கல்களின் போதும் நாசா ஸ்டார்லைனர் திட்டத்திற்கு ஆதரவை தொடர்ந்திருக்கிறது. இது ஆச்சரியமாக தோன்றுகிறது. நாசாக்கு ஸ்டார்லைனர் இணை குரூ செயல்படுத்துவதற்கான சான்று வழங்கப்படும் என்று சாத்தியம். இந்த முடிவு குறிப்பாக ஸ்டார்லைனர் தற்போதைய சிக்கல்களை எதிர்கொள்ளும் போது அதிர்ச்சி அளிக்கிறது. ஆனால் நாசா இவ்விதியுடன் திட்டத்தின் பாசாங்கோடு உள்ளது. நாசா இந்த முடிவின் ஒரு சாத்தியமான காரணம் அவர்கள் ஸ்டார்லைனர் வரைபடத்தை வணிக க்ரூ திட்டத்தின் உட்பட இல்லாமல் கட்டுப்படுத்த விரும்பவில்லை என்பதோ. ஸ்டார்லைனருக்கு அதன் 6 திட்டமிட்ட மிஷன்களையும் நிறைவேற்ற 6 ஆண்டுகள் மட்டுமே உள்ளது. மேலும் வேறு தாமதம் இந்த நேரசிக்கு ஆபத்தை உருவாக்கலாம். மேலும் போயிங் தற்போதைய நிலையும் மற்றொரு காரணமாகும். 2 ஸ்டார்லைனர் முன்னோடிகள் மட்டுமே இருந்தால் கூடுதல் க்ரூ சோதனை போயிங்க்கு அதிக அழுத்தத்தை உருவாக்கும். தற்போதைய மிஷன் தோல்வியடையுமானால் தற்போது பயன்படுத்தப்படும் கலிப்சோ முன்னோடி இன்னொரு முயற்சிக்கு தகுதியில்லாததாக கருதப்படும். இதனால் போயிங்க்கு மட்டுமே ஸ்டார்லைனர் 1 முன்னோடி மீதமிருக்கும். இது எதிர்கால மிஷனுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. ஸ்டார்லைனர் 1 இணை 2026 வரை தள்ளி போடுவது போயிங்க்கு முக்கியமான சிக்கல்களை உருவாக்கும். நிறுவனம் ஒரு சில வருடங்களில் 2 மிஷன்களை பறக்கச் செய்ய வேண்டும். இது அதன் தற்போதைய திறனுடன் ஒரு சவாலான காரியமாகும். மேலும் ஸ்டார்லைனர் 1 தாமதம் மற்ற கலங்கள், குறிப்பாக ஸ்பேஸ் எக்ஸ் டிராகன் மீதும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும். இது ஒரு வெற்றிகரமான பதிவை தக்க வைத்துள்ளது மற்றும் ISS செயல்பாட்டினை உறுதி செய்துள்ளது. ஸ்டார்லைனர் தொடர்ந்த சிக்கல்கள் ஏற்கனவே தாமதத்திற்கு காரணமாகியுள்ளது. க்ரூ 9 அட்டவணையை தள்ளிவிட்டுள்ளது. மேலும் முழு ISS மிஷனில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும். ஸ்டார்லைனர் சிக்கல்களை எதிர்கொண்டு கொண்டே இருந்தால் இது செயல்பாட்டில் தடைகளை உருவாக்கக்கூடும். குழு மாற்றங்களில் தாமதத்தை ஏற்படுத்தலாம். மேலும் ISS உணவு விநியோகத்தில் குறைபாடு ஏற்படுத்தலாம். இது ISS நிலையை சீனாவின் டியாங்கோங் ஸ்பேஸ் ஸ்டேஷன் போன்ற போட்டியாளர்களுக்கு எதிரான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். போயிங்க்கு அதன் தாக்கம் நம்பகத்தன்மை மற்றும் அட்டவணை விஷயங்களில் மட்டுமே அல்ல. நிறுவனம் கடுமையான நிதி சவால்களை எதிர்கொள்கிறது. சமீபத்தில் ஸ்டார்லைனர் திட்டத்தில் $125 மில்லியன் இழப்பு ஏற்பட்டுள்ளது. இதனால் மொத்த இழப்பு $1.6 பில்லியன் ஆகியுள்ளது. ஒரு தனி விண்கலம் திட்டத்திற்கு இது ஒரு பெரிய தொகையாகும். குறிப்பாக 2014 நாசா முதல் ஸ்டார்லைனர் உருவாக்குவதற்கு $4.5 பில்லியன் பெறப்பட்டுள்ளதையும் இது ஸ்பேஸ் எக்ஸ்க்கு டிராகனுக்கு கிடைத்த நிதி முதல் அதிகமாகும். இவ்வாறே இந்த நிதியை தவிர போயிங் 2 ஸ்டார்லைனர் முன்னோடிகளை மட்டுமே உருவாக்கியுள்ளது. அவற்றில் 2ம் பல சிக்கல்களை எதிர்கொண்டுள்ளது. இதற்கு மாறாக ஸ்பேஸ் எக்ஸ் 4 டிராகன் முன்னோடிகளை உருவாக்கியுள்ளது. அவற்றில் அனைத்தும் வெற்றியடைந்துள்ளன. எதிர்காலத்தை நோக்கி போயிங் ஸ்டார்லைனர் திட்டத்துடன் முன்னேறினால் அது தொடர்ந்த தாமதங்கள் ஏற்படுத்தும் இழப்புகளை தாண்டி மேலும் சவால்களை எதிர்கொள்ளலாம். போயிங்க்கு புதிய முன்னோடிகளை உருவாக்குவதன் அவசியம் ஏற்பட்டால் இது மேலும் அதிக செலவுகளை ஏற்படுத்தும் மற்றும் அதனால் இழப்புகளின் வரம்பு முடிவில்லாத அளவிற்கு அதிகரிக்கக்கூடும். அடுத்த மிஷன் முடிவு எதுவாக இருந்தாலும் ஸ்டார்லைனர் எதிர்காலம் இன்னும் குழப்பமாக உள்ளது. விண்கலம் ஒரு காலத்தில் மிகப்பெரிய உயரங்களை அடைவதற்கான ஆசையை உடையிருந்தது. இப்போது அதிலிருந்து வெளியே வருவதற்கு போராடுகிறது. அடுத்த மாதத்தில் நிகழ்வுகள் அன்ஃபோல்ட் ஆகும்போது ஸ்பேஸ் எக்ஸ் டிராகன் நாசா நம்பகமான கூட்டாளியாக இருக்க தயாராக உள்ளது. இது விண்வெளி தொழில்துறையில் அதன் முக்கியமான நிலையை மேலும் பலப்படுத்தும். ஆனால் ஸ்டார்லைனர் எதிர்காலம் குழப்பமடைந்து உள்ளது. அதன் எதிர்காலம் முன்னைவிட மிகவும் குழப்பமாக உள்ளது.